என்னங்க? சொல்லுமா. கல்யாணத்துக்கு போலியாங்க? போனோம்மா. எப்படி போறீங்க கல்யாணத்துக்கு? இங்கேருந்து எஸ்கேஎம் பஸ்ஸில் போயிட்டு காட்பாடியில் போய் இறங்கி காட்பாடிலேருந்து மும்பைக்கு ட்ரெயினில் போகிறேன். மும்பைக்கு ட்ரெயின்லேயே போகிறீங்களா? அப்போ எவ்வளோ மொய் ஏது போறீங்க? அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்றல, அவங்க பிள்ளை கல்யாணத்துக்கு எவ்வளோ மொய் ஏது போற? ஏன் வீட்டில் ரீசார்ஜ் பண்ணுறது பத்தலையா? 5 ஃபோன் இருக்குது, 5 ஃபோனுக்கு ஒரு ஃபோனுக்கு 250 போட்டுருந்தேன். இப்போ 300 போடுறேன். இங்கே தான் மொழி எழுதுறேன்னு போய் ஏதோ சொந்தமாச்சேன்னு சொல்லிட்டு போய் அம்பானி கல்யாணத்துக்கு பார்க்க போகிறேன். சரி, அவங்க கல்யாணத்துக்கு போறல உனக்கு ரூம்லாம் கொடுப்பாங்களா பத்துக்கிறதுக்கெல்லாம்? போய் பார்க்கறது, ரூம் இருந்தால் படுக்கிறது, இல்லைன்னா அப்படியே ஆனால் வந்து பிளாட்ஃபார்மில் பத்துன்னு தூங்கிட்டு வெடிக்காலம் எழுந்து வந்துட வேண்டியது. முகத்தை பார்த்து வெடிக்காலம் எழுந்து வந்துடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னால உள்ள விடுவாங்களா? விடுவாங்களே. எப்படி? நான் தான் ஃபோன் எடுத்து போகிறல, ஜியோ ஃபோனு. ஜியோ ஃபோனை விட்டு அவ்வளோ விடுறாங்களாமா? ஆமாம், அது ஜியோ ஃபோனு பாருங்க, ரீசார்ஜ்லாம் பண்ணி வச்சுக்கிறேன் பாருங்க அப்படின்னு காமிச்சா விட்டுட்டு போகிறாங்க. உங்கள் கம்பெனி ஆளு, அவங்க கம்பெனி ஆளு காலங்காலமாக உங்களுக்கு தான் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. நல்ல ஐடியா தாங்க. நான் ஒரு வாட்டமா கல்யாணத்துக்கு வேணாமா? நான் இந்த வாட்டி போகிறேன் பெரிய பிள்ளை கல்யாணத்துக்கு. எனக்கு சின்ன பிள்ளை ஒன்றுக்கு தான். அப்போ வந்து எல்லாம் ஃபேமிலியோட போகலாம். ஃபேமிலியோட அப்போ 500 600 ஏற்றுவாரு. அப்போ போகலாம். இப்போ 300 தானே, அதனால நான் வண்டி போயிட்டு வரேன். 100 ரீசார்ஜ் மாதம் 300 தான். 300 மேலே ஆயிடுச்சுன்றாங்க பாருங்க. மாதம் 300 தான் போட சொல்லிக்கிறாங்க. 250 50 ஏற்றிக்கிறாங்க. சரி விடு, மாதம் 50 4 5 கோடிக்கு எவ்வளோ ஆச்சு? 250 ஆச்சு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? எவ்வளோ மொய் ஏற்றுறோம் நம்மளாம். நம்மளுக்கு சரி வர சொல்ல அவங்ககிட்ட சொல்லியே நல்லா பெருசாக எதனா வாங்கிடுவா பலகாரம்லாம். ஏன்னா நான் உங்களுக்கு இவ்வளோ மொய் எழுதி வச்சுக்கிறேன் மாதம் சொல்லிட்டு அப்போ கை வீசின்னு வந்துடாத. சரிம்மா. அதான் 5G நெட்வொர்க்கு பாக்கெட்டில் கொடுத்து அனுப்புறாங்கண்ணா. அப்படியே போய் அவங்ககிட்ட சொல்லு, எங்கள் ஊரில் வந்து 5G கிடைக்க மாட்டேங்குது, நீ வந்து 5G ஃபோன் வாங்கன்னு சொன்னீங்க. வாங்கினா எங்கள் ஊரில் 5G டவர் கிடைக்கல. அப்படியே தான் கம்பியாக தான் வைக்க சொல்லிட்டு 5G கம்பம். அதாம்மா, எல்லாம் வந்து வில்லேஜ்லாம் தட்டு தருவாங்க. அவங்க 5G நெட்வொர்க் தராங்களாம். அது மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி பாரு, வாங்க கண்டிப்பாக வாங்கி வந்துருப்போம். சரி பத்திரமா போய் வாங்க. சரி கிளம்புறேன். போன் வயர் பிஞ்சு 1 வாரம் ஆச்சு.